2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 564. எங்கள் தேவ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. நன்றி சிஸ்டர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏற்கனவே இதில் ஒரு பகுதியை ஒரு முறை நான் உங்களோட கொஞ்சம் பேசியிருக்கிறேன். நான் வரும்போதே சிலர் சொன்னாங்க, நீங்கள் ஏற்கனவே கடைசியாக பண்ண பிரசங்கம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு சொன்ன மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரசங்கங்களை மறக்கக்கூடாது. நான் சமீபத்தில் நான் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தோம்னா உங்கள் சபை ஆராதனையை நான் அந்த ஃபேஸ்புக்கோ இதில் போய் நான் பார்க்குறது உண்டு. ரொம்ப சந்தோஷம். ஜெஃப்ருடைய மெசேஜை கேட்பேன். அருமையாக. சமீபத்தில் கிதியோனை பற்றி ஒரு பிரசங்கத்தை நான் அந்த யூடியூப்பா அது ஃபேஸ்புக்கா அதில் ஏதோ நான் கேட்குறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ரொம்ப தெளிவாக வார்த்தை பெசகாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெஃப்ரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் ஜெஃப்ரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், மிக அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேச முடியாது சொன்ன வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். யோசபாத் ராஜா இப்படி சொல்லுகிறான். முதல் 1-2 வசனத்தை வாசித்து பார்த்து, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் வரும்பொழுது யோசபாத் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த யோசபாத் சொல்லுகிறான், இந்த திரள் கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ அந்த யோசபாத் ராஜா இப்படி சொல்லுகிறான், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு ராஜா இப்படி சொல்லலாமா? எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க சொல்லுவாங்க, சின்னவன் சொல்லுவான், ஏதாவது என்ன சொன்னால் முடியலை அப்படின்னா அப்படி சொல்லாதாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி தானே ஒரு வீட்டில் தகப்பனார் என்ன செய்யக்கூடாது, அப்படி தானே சொல்லக்கூடாது, முடியலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ராஜா இப்படி சொல்லுகிறான். ஜீசஸ், ஒரு ராஜா இப்படி சொல்லுகிறான், எங்களுக்கு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னு எங்களுக்கு தெரியலை. வாழ்க்கையில் கட்டாயம் பிரச்சனை இருக்கும். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்கள், கட்டாயம் உலகத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் வாழ்வதற்கு வழியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உபத்திரங்கள் நமக்கு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் அவர் வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்தியிருக்கிறார். யோசபாத் இப்படி சொன்னால், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரின் மட்டும் சொல்லலை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு. ஒருவேளை இந்த காலவேளையில் யோசபாத் ஆண்டவர் ஒரு 4 விஷயத்தை மாத்திரம் சொல்லி கொடுத்தார். அதை மட்டும் வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போய் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கண்களுடைய ஒரு விசை என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னோடு கூட பேச, நான் இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட வந்திருக்கிறேன். எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை ஆண்டவர். என் கண் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற காலை வேளையில் வீட்டில் ஜெபம் பண்ணி தான் வந்தேன். எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் என் கேள்விக்கு ஒரு பதில் ஆண்டவர் தரணும், எனக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் தரணும்னு நீங்கள் அப்படிப்பட்ட கேள்வியோடு வந்திருப்பீர்களானால், என்னோடு கூட பேசும் ஆண்டவர் என்று சொல்வீர்களானால், ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட அவர் பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா. ஆண்டவரே, உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பயன்படுத்துங்கப்பா. நீர் பேசுகிற வார்த்தையை நானும் உடைய ஜனங்களும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனமே, யோசபாத் ராஜா இப்படி ஜெபித்தான். நான் என்ன செய்யறங்களுக்கு தெரியலை. யோசபாத் ராஜாவுக்கு யுத்தம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேவனுடைய அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு யுத்தம் அப்படிங்கிறது அல்வா சாப்பிட்ட மாதிரி. அவங்களுடைய வேலையே என்ன வேலை தான், யுத்தம் பண்ணுறதான். ஏவண்டா சண்டைக்கு நீச்சல் ஆட்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
சில ஆட்களுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தால் பிடிக்காது. எதையாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மோசே காலத்துக்கு போது யோசுவா காலத்தில் யுத்த வீரனாக இருந்தான். மோசே காலத்து வரைக்கும் அமைதியாக இருந்தது. ஆனால் யோசுவா காலத்தை யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். தொடர்ந்து வருகிற எல்லா ராஜாக்களும் யுத்தத்துக்கு யாருமே போகாமல் இல்லை, எதிரிகளை அப்படியே அழித்திருவார்கள். ஆனால் இந்த யோசபாத்தும் தனக்கு விரோதமாக வந்த மக்கள் அழிக்காமல் ஆண்டவர் நோக்கி பார்ப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20ஆம் அதிகாரம் முதல் சில வசனத்தை வாசிக்கும்போது தெரியுது, அம்மோனியரும் மோவா புத்திரரும் வர்றாங்க, அம்மோன் புத்திரர் வர்றாங்க. ஆகவே தான் இந்த அம்மோன் புத்திரரை தேவன் அழிக்கக்கூடாதுன்னு அவர்கள் கடந்து வரும்பொழுது, கானானுக்கு கடந்து வரும்பொழுது சொன்னார். அவர்கள் இவருடைய ஒரு தூரத்து சந்ததிகளாக இருந்ததுனால கர்த்தர் அவர்களை அழிக்க விடலை. ஆகவே தான் கேட்குறான். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை பண்ணுறது யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சிடலாம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, காலம் முழுசு நம்மோடு கூட இருக்கிற மக்கள் பிரச்சனை பண்ணுனா நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப யோசிப்போம். ஒரு ஒரு ஏதாவது ஒரு செயல் செய்தால் அது லைஃப் லாங் ப்ராப்ளமாக இருக்குமேன்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? அப்படி இந்த யோசபாத்துக்கு விரோதம் வந்தவங்க அம்மோன் புத்திரர் வந்ததுனால அவன் யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்து வாசிக்கலாம். அதே நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, நானே வாசிக்கிறேன். எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோபாபியர் சேயீர் மலை தேசத்தருடைய சீமைகள் வழியாக போக உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஏன்னா இவங்க முற்பிதாக்கள் எல்லாம் அந்த கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிட்டார், இவங்க வழியா நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டார். ஆனால் ஒரு ஞாபகம் வருகிறது, இப்படி இக்கட்டுகள் வரும்போது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் உங்களை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று. ஆமாம், முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த யோசபாத்துக்கு ஞாபகம் வருது, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, வாழ்க்கையில் நெருக்கடி வரும்பொழுது என்ன செய்யணும், தேவனை நோக்கி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே நம்ம ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம திறமையை பயன்படுத்தி ஜெயிக்க முடியாது. ஒரு ராஜாவுக்கு விரோதமாக தாவீதுக்கு வரும்போது ஒரு சொல்கிறான், அவன் நுரதெல்லி செத்தவனை போல நடிப்பான். அவனை குறித்து ஒரு பயம் அந்த ராஜாவுக்கு இருந்தது, ஆகீஸ் ராஜாவுக்கு. ஆனால் அவன் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இந்த தாவீது பயங்கரமான ஆள், தாவீது யுத்த வீரன்னு சொல்கிறாங்க. அவன் யுத்த வீரன்னு சொன்னால் கூட தாவீது யுத்தத்துக்கு என்ன செய்யலை, அமைதியாக இருந்தான். அவனுடைய ஒரு பட்டயம் இருந்தது. அபியத்தார் சொல்கிறான், அந்த பட்டயம் என்ன பட்டயமா, கோலியாத்தை கொலை செய்த பட்டயம், கோலியாத்தை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பட்டயம். ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. அவனுக்கு தெரியும், இப்போ நான் ஆயுதத்தை பயன்படுத்தினா அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறத பார்க்குறோம். எனக்கு கேட்குற தேவஜனமே, வாழ்க்கை கட்டாயம் போராட்டம் வரும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாயிரு, கர்த்தரை நோக்கி. ஆமாம், எந்த பொருள் கேட்டாலும் உடனே நினைச்சக்கூடாது. அது அது கொடுக்காட்டி பத்தவங்களுக்கு மனசு வராதுல்ல. பிள்ளைங்களாம் முறைச்சி பார்க்குறாங்க, வேட்டு வைக்காதாங்க வாஸ்டர் அப்படின்னு இல்லை. பிள்ளைகளுக்கு முதல்ல ஜெபம் பண்ண சொல்லணும். என்ன கேட்டாலும் ஜெபம் பண்ண, கர்த்தரை நோக்கி பாரு. பிரச்சனை வருதா, கண்டிப்பாக ஸ்கூலில் படிக்கும் பிரச்சனை வரும்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். திருமணம் செய்து கொடுக்குறதுல பிரச்சனை வரும். உடனே நாம் என்ன சொல்லணும் அவர்களுக்கு, தேவனை நோக்கிப்பார். இது உடனே ஒரே நாளையில் வராது. அது சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம சொல்லி பழக்கியிருக்கணும். பிள்ளை ஸ்கூலில் படிக்கும் போதே வர்ற பிரச்சனைக்கு உடனே ஸ்கூலில் போய் சண்டை போட கூட அப்படி தானே. பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ பொறுமையாப்போ ஜெபம் பண்ணு, ஒரு சூழ்நிலை ஆண்டவர் மாற்றப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருந்தோம்னா காலம் வரும்பொழுது ஒரு குடும்ப தலைவியாக தலைவனாக வரும்பொழுது பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இடுக்கன்னு வரும்போது என்ன செய்யணும், தேவனுக்கு பார்க்கணும். ஓகே, இது குறிப்பதிவில் வந்த வசனம் ஞாபகம் நான் சொல்லுகிறேன். அப்படி அந்த அந்த யோசபாத்துக்கு முற்பிதாக்கள் சொன்ன ஞாபகம் இருந்தது. ஆகவே முதலாவது அவன் செய்த விஷயத்தை அதை 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, நன்றி சிஸ்டர். முதலாவதாக வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்த உடனே அந்த யூதா கோத்திரத்தார், யூத ராஜா, நமக்கு தெரியும் ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. யார் காலத்துக்கு அப்புறம்,
சாலமன் காலத்துக்கு அப்புறம் ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று யூதா ராஜ்யம். இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம், யூதா தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு அவங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. யூதா ராஜாக்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. யோசபாத்து போல ஒரு சில ராஜாக்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ராஜ்யம் 2 உடைகிறது. கிமு 931 வருஷம்னு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அந்த யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே முதலாவது செய்த விஷயம், அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரத்தர் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரோட கர்த்தருக்கு முன்பாக என்ன கேட்கிற தெய்வப்படி இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யோசபாத் ராஜாவை போல இது இப்படி சொல்லுவேன். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் முழு குடும்பம் எங்கே வந்துட்டாங்க, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாங்க. முழு குடும்பமும் தேவ நோக்கி பார்த்தாங்க. குடும்பமாக கர்த்தர் நோக்கி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு ஆள் மட்டும் போராடினா ஜெயிக்க முடியாது. குடும்பமாக சொல்லுவோம்ல, ஒரு கை தட்டுனா ஓசை இல்லை. நம்ம சில இடத்துல நம்ம அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்ட பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம குடும்பமே பேசினா சில விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி தானே வேலை ஸ்தலத்தில் இப்படி படிக்கிற இடத்துல தாய்த்துக்கு அப்புறம் யாரோ போய் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கத்தான் செய்கிறது. யோசபாத் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசித்த வேலையில் முதலாவது அவன் செய்த விஷயம், எல்லாரையும், முழு தேசத்தையும், இது எப்படி சொல்லுவேன், முழு குடும்பத்தோடு கூட, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, குடும்பமாக தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வந்தான். எப்பொழுதெல்லாம் குடும்பமாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, யோசுவா சொன்னால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பார்த்தீங்களா, நம்ம குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும். பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம அற்பமாக நினைத்து விடுகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5 அப்போ 2 மீனை கொண்டு யாரை போஷித்தார், எத்தனை பேர் போஷித்தார்? அந்த பையன் பேர் போடப்படலை. நான் வச்சுருக்கிற பைபிளில் சிறு பையன் தான் இருக்கு. அல்லேலூயா. அவன் பேர் போடப்படலை. பாருங்கள், ஒரு சின்ன பையன்தான். ஆனால் அந்த சின்ன பையனை வச்சு தேவன் 5000 பேர் ஆண்டவர் போஷிக்கிறார். சிறு பிள்ளைகள் அற்பமாய், அதான் யோசிச்சார், அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்கள் இடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை அற்பமாக எண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் தேவன் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்தணும், கர்த்தருடைய காரியங்கள் ஈடுபடணும். தாய் தகப்பனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகளோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பல நேரங்கள் என்ன செய்வோம்னா, நாம் சில விஷயத்தை பிள்ளைங்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்மளும் ரொம்ப ஜென்டில், அப்படி தானே. என் கஷ்டம் என் பிள்ளைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. பிள்ளைகளுக்கு சில விஷயத்தை சொல்லி என்ன செய்யணும், வளர்க்கணும். நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம், எப்படி இந்த உலக வாழ்க்கை இந்த பகுதியில் குடியிருப்பதற்கு கடந்து வந்த பாதைகள் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கு சொல்லணும். இது ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இப்படி நடந்தது. அநேக ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள், அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச சில போதகர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பிள்ளைகள் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. நான் சொல்கிற விலங்கு நினைக்கிறேன். நாம் படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. நம்ம படுற கஷ்டம் பிள்ளைக்கு தெரிஞ்சுதுன்னா பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரமாட்டாங்கன்னு. ஆனால் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியலை. கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டு அவன் சொல்லிட்டான், அப்பா நீங்கள் பட்ட கஷ்டம் நான் பட விரும்பல, நான் நிறைய ஊழியத்துக்கு வேலை செஞ்சு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்கள், பிள்ளைகளை ஊழியத்தில் பயன்படுத்த நாங்கள் சொல்லுவோம். தெய்வ பிள்ளைகளே, சிறு குடும்பத்தில் பிள்ளைகளை அற்பமாக நாம் எண்ணக்கூடாது. 5000 பேர் போஷிப்பதற்கு அந்த சின்ன பையன் காரணமாக இருந்தான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவன் கொடுத்த குடும்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆனால் தொடர்ந்து அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், யோசபாத் குரோதம் அந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளாகவே ஒரு கலகம் உண்டானது என்று தேவ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அப்போ பெண் பிள்ளைகளாலும் ஆண் பிள்ளைகளாலும், ஆனால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தி அந்த ஆக்கியம் எழுதியிருக்கிறார், ஆண் பிள்ளைகளும் குமாரரும் கூட. அதாவது பையங்க வந்ததை ஒரு பெருசாக என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லுங்கள். அப்போ அந்த காலத்திலே பையங்களை வளைக்கிறது கொஞ்சம்
ஆமாம், அந்த பையன் வந்துட்டாயா, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அல்லேலூயா. அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், சோதரம். அந்த காலத்தில் பையங்களை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனால தான் அவர் சொல்லுகிறார், குமாரரும் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, குடும்பமாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நினிவே பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது, அப்படி தானே? யோனா தீர்க்கதரிசி போய் சொல்கிறான், அந்த ராஜா மிருகங்களுக்கு கூட சாப்பாடு என்ன செய்யலையா, சாப்பாடு கொடுக்கல. இப்போ நாம சொல்லுவோம், நானும் அப்பா மட்டும் உபவாசம் இருக்கும், பிள்ளை நீ என்ன செஞ்சிரு பார்த்துருக்கீங்களா? பிள்ளைக்கு உபவாசம் இருக்கணும்னு ஆசை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சில இடத்துல சொல்லுவோம், இப்போ இது நிறைய மாறிடுச்சு, நான் அப்போ சர்ச்சைக்கு போகிறேன், நீ அரசாங்க தேர்வு எழுதுற, நீ வீட்டில் உட்காந்து நல்லா படி. பார்த்தீங்களா? தேவ ஜனங்களை யோசித்து பார்ப்போம். பிள்ளைகளை நம்ம சரியாக ட்ரெயின் பண்ணுவோம், பிள்ளைகளை நல்லா ட்ரெயின் பண்ணணும், பிள்ளைகளை நம்ம நல்லா பயிற்சி வைக்கணும். உபவாசத்தில், வேதத்தை வாசிக்கிறதுல, எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து என்ன செய்யணும். நான் ரொம்ப எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். மூத்தவன் எனக்கு 25 வயசு ஆகுது, எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு இருக்கிறான். சின்னவன் 3rd இன்ஜினியரிங் போகிறான். நான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப எந்த விஷயத்தையும் சொல்கிறதில்ல. என் மனைவி ஒரு ஆசிரியர், உங்களுக்கு தெரியும். அதனால் டீச்சர் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பசங்க சொல்லுவாங்க, அந்த டீச்சர் வேலையை ஸ்கூல்லையே வச்சுட்டு வந்துடணும்பாங்க. நான் எதையுமே பிள்ளைகளுக்கு ரொம்ப சொல்ல மாட்டேன். நான் எல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து அவங்க என்ன செஞ்சிட்டோம், ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஊழியத்துக்கு போ, நான் பெரும்பாலும் நான் சொல்லுகிறது இல்லை. என் வாழ்க்கையிலேருந்து அவன் என்ன செய்யட்டும். ஆமாம், என்னுடைய காலத்துக்கு பின்னாடி என் பிள்ளைங்க என்னை பற்றி பேசுவாங்கன்னா, இப்படி என் பிள்ளைகள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். எங்கள் அப்பா தூங்கின நேரத்தை காட்டிலும் அவங்க ஜெபிக்கிற நேரத்தை அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறேன், அதை என் பிள்ளைங்க என்னை பற்றி சொல்லணும்னு நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஒரு மிருகத்துக்கு கூட சாப்பாடு என்ன செய்யலை, மிருகத்துக்கு கூட சாப்பாடு போடலை. பிள்ளைங்க சாப்பிடாமல் இருந்தால் ஒன்று கெட்டு போக உபவாசம் இருக்க பிள்ளைகளை பழக்குவீங்க. குடும்பமாக தேவனை நோக்கி பாருங்கள். இவ்வளோ நாளாச்சு, ஆண்டவர் கிருபையினால் நாங்கள் அந்த காலத்துலலாம் வைராக்கியமாக பேசுவோம் வாலிபர் நாட்களில். இப்போ வாலிபர் தான், முடிதான் மேலே போயிடுச்சு. ஆனால் பாருங்கள், எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீ சாப்பிட்டுட்டு சர்ச்சைக்கு வர்றேன்னு சொல்லி பேசுவோம். ஆனால் இப்போ வயசாயிடுச்சுல்ல. ஆனால் இம்மட்டும் அதை கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டில் சொல்லுவாங்க, அந்த மாத்திரை இந்த மாத்திரை சாப்பிட்டா தான். நான் சொல்லுவேன், மாத்திரை சாப்பிடணுன்னு தானே, சாப்பிடணும்னு நினச்சா தானே சோறு சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும். அல்லேலூயா. மாத்திரை காலையில் சாப்பிடலைன்னா சாப்பிட வந்துடும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும்ல, உங்களை நான் கட்டாயப்படுத்தலை. தேவன் நம்மை பார்த்துக்கிறோம். என் உடம்பை பற்றி என்னை விட அவருக்கு பெரிய கரிசனை இருக்குது. இவன் நிறைய ஊழியம் செய்யணும், இவன் இருக்கணும்னு தேவனுக்கு பெரிய சித்தம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நீங்களும் நான் குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கணும். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனையில் உதவி. அது மட்டும் இல்லை, இந்த குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். இதெல்லாம் செய்யணும்னா அந்த குடும்பமாக தேவனை தேடணும், குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகணும். அப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்கள் கூட்டணம் வைப்போம், சபையில் வாலிபர் கூட்டணம் வைப்போம். எதுக்காக வைக்கிறோம்? வாலிபர் பிள்ளைங்க கர்த்தர் என்ன செய்யணும், தேடணும். அங்கே சில விஷயம் ஃப்ரீயாக பேச முடியும். உங்களை வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நாங்கள் பிள்ளைங்க தனியாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் தனித்தனியாக பிரிச்சுருவோம். பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக. சகோதரிகள் பேசுவாங்க வாலிப பெண் பிள்ளைகளுக்கு, சகோதரர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு. சில விஷயம் நிறைய விஷயம் ப்ராக்டிக்கல் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அவன் நம்மகிட்ட வெளிப்படை என்ன செய்வான், நம்ம அப்படி போட்டு கொடுத்து பிள்ளைகளை சிலர் என்ன செய்ய மாட்டாங்க. அனுப்பு, சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு அனுப்புங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இதெல்லாம் வரணும்னா, இந்த குடும்பமாக கர்த்தரை தேடணும்னா இது எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? குடும்ப ஜெபத்தில் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வீட்டில் நடக்கிற குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகள் நம்மோடு கூட, நான் கைகளை உயர்த்த சொல்லும்போல நீங்கள்லாம் குடும்ப ஜெபம் நடத்தி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் குடும்ப ஜெபத்தில் கட்டாயம் பங்கெடுக்கணும். அவை என்ன எக்ஸாம் எழுதினாலும் பரவாயில்ல, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 25 நிமிஷம் நடத்தோம் குடும்ப ஜெபம். ஒரு நீங்கள் 20 நிமிஷம் நடத்தலாம், 1 மணி நேரம் நடத்தலாம், அது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்தது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் குடும்பமாக தேவனை நேசிக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்ப ஜெபம் நடத்தப்படணும். குடும்ப ஜெபம் நடத்தினா மட்டும்தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இப்போ கூரை வீடுனா பிள்ளைகளுக்குலாம் தெரியாது, அப்படி தானே? அந்த யூடியூப் வந்ததுனால பரவாயில்ல, அந்த வீடெல்லாம் நம்ம படத்தில் வேணால் என்ன செய்யலாம், காமிச்சிக்கலாம். என்ன கேட்குற தேவ பிள்ளையே, குடும்பமாய் தேவ சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய ராஜா நான் என்ன செய்கிறதுன்னு யோசித்தான். தன் பிள்ளைகளோடு கூட
தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தான். நீங்களும் நானும் நமக்கு தந்த தேவன் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு எந்த பலனும் தேவையில்லை. பிள்ளைகள் பெரிய சப்போர்ட்டு நமக்கு. ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே குடும்பமாய் இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம், உதவி செய்ய ஆண்டோரை நோக்கி பார்த்தோமானால் ஒரு டெக்னிக் அவன் கண்டுபிடிச்சிட்டான். யோசபாத் கண்டுபிடிச்சதுனால தான் தேவ பிள்ளைகளே அவன் குடும்பமாய் தேவ சமூகத்தை நோக்கி எல்லாரையும் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். தேவன் விடுதலை கொடுத்து. ரெண்டாவது அவன் செஞ்ச விஷயத்தை வாசிக்கலாம். அது 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நன்றி சிஸ்டர். ஒரு பெரிய பிரச்சனை. ராஜா தேவ குடும்பம் மூலம் அழுது கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஆனால் இப்படி தேவ சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு கேட்க தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறணும்னா தேவ சத்தம் கேட்கப்படணும். ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்கணும். ஆண்டுடைய ஆலோசனை கேட்கணும். பைபிள் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தேவனுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். யகாசியேல் என்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது. ஆண்டுடைய சத்தம் கேட்கணுங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல பல சத்தம் நமக்கு கேட்கும். அது சின்ன பிரச்சனை சின்ன பலர் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படி தானே? அது இப்போ இந்த தொல்லை ஃபோனு செல்ஃபோன் வந்ததுனால எங்கப்பா ஒரு நிமிஷத்தில் நம்ம பிரச்சனை முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிருது. அவங்கவங்க அனுபவத்தை வச்சு நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆலோசனை கண்டிப்பாக நல்லது, கேட்கறது தவறல்ல. ஆனால் கேட்கக்கூடிய இடத்துல கேட்கணும். எவ்வளவு ஆலோசனை கேட்டாலும் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள நிற்பதற்கு யகாசியேல் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்டுச்சு. அவன் தேவ சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொன்னான். எனக்கு கடமை தேவனுடைய பிள்ளையே, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்காவது தேவ சத்தம் என்ன செய்யணும்? கேட்கப்படணும். நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கிற ஆளாக இருக்கீங்களா? தேவன் எப்படி பேசுகிறார்? வேதத்தின் மூலமாக பேசுகிறார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், 30 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து, 55 வயசை கிராஸ் பண்ணியாச்சு. நான் பெரும்பாலும் ஒரு குரலை காதில் கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனால் தேவன் தினந்தோறும் என்னோடு கூட பேசுகிறார். தினந்தோறும் பேசுகிறார். ஆச்சரியமாக ஆண்டவர் பேசுகிறார். சில விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இதில் கூட ஆண்டவர் பேசுவாரா? ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஒரு இடத்துக்கு புறப்பட்டுருப்பேன், அங்கே புறப்பட வேணாம்ப்பா, அது நான் 1 மணி நேரம் கழித்து புறப்படணும்னு யோசிப்பேன். வேகமாக புறப்பட அன்றைக்கி காலையில் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு வேறு மாதிரி போயிடுச்சு உலகம். தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஜனங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அதுவும் ஒரு காலத்தில் எங்கள் காலத்திலலாம் ஓட்டமாக ஓடுவாங்க. எனக்கு இந்த பேரையூரில் தெரிஞ்ச ஒரு நபர் முன்னாடி இருந்தார். அவர் பெயர் சொல்ல விரும்பலை. ஒரு கூட்டத்தை விட மாட்டார். நான்சி யோசிக்கிறப்பல யாராக இருக்கும்? நான்சிக்கு தெரியும், அதனால் சொல்ல தனியாக சொல்கிறேன். கத்தனால கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தை விட மாட்டார். கூட்டத்துக்காக ஓடுவார். அது இன்னைக்கு எங்கே இருக்கிறாரே தெரியல. அந்த குடும்பமும் ஆசீர்வாதமாக இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவ சத்தத்தை தேவ சபையில் கேட்குறத விட அது என்னது யூடியூப், அதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யூடியூப் கேட்குறது தவறல்ல. ஆனால் சரியான ஆலோசனையை இன்றைக்கி அநேக ஊழியர் அப்படிங்கிற போர்வையில் ஜனங்களை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சரியான சத்தியத்தை நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி சத்தியத்தை பயங்கரமாக குழப்புறாங்க. நான் சமீபத்தில் ஒரு செய்தி அட்டன் பண்ணேன். அந்த செய்தி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது நம்முடைய பாவங்களை மனுஷங்கிட்ட போய் அறிக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த நபர்கிட்ட போய் கேட்டேன், தனியாக கூப்பிட்டு கேட்டேன். ஊழியக்காரர் இல்லையா, கூட்டத்தில் கேட்கல. நான் சொன்னேன், ஐயா பைபிளில் வந்து எங்கேயுமே ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு தான் சொல்கிறாரு. அந்த லெப்ரசி பீப்புள், அது யார், இந்த குஷ்டரோகம் இருவங்கன்றவங்கள்ட்ட மட்டும்தான் நீ ஆசாரியன்ட்ட போய் காமின்னு சொல்கிறாரு. தேவன்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டால் போதும் தான் பைபிள் சொல்லுது. எப்படிப்பட்ட பாவியை கூட நீ யார்கிட்ட தாவத்தை ஏமாத்தின அங்கே போய் நீ ஆண்டவர் என்ன செய்யலை சொல்லலன்னு சொன்ன. இன்றைக்கி தவறான உபதேசங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி இன்றைக்கி அநேக நேரங்களில் ஜனங்களை தவறாக நடத்தப்படுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். தேவ சத்தத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தா மட்டும் போதும். தேவன் தன் சத்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். நான் பல ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன்.
எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வாரம் இருக்கும். தொடர்ந்து ஊழியங்கள். சமீபத்தில் சில என் மனைவி பிள்ளைங்களையும் இழுத்துக்கு போன வாரம் ஒரு சபையில் குடும்ப ஆராதனை நடத்தணும், இந்த சர்ச்சில் செய்தியும் கொடுக்கணும். எங்கள் பாஸ்டர் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த ஒரு வாரம் மட்டும் அவங்களை கடன் வாங்கிட்டு நான் வந்துக்கிறேன் பாஸ்டர்னு சொன்னேன். உங்களை போல் குடும்பமாக அட்டன் பண்ண ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆனால் நான் 1ஆம் தேதி எங்கே இருப்பேன்? எங்கள் சபையில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் வீக் இன்றைக்கி நான் உங்கள் சூழ்நிலைங்க வந்துட்டேன். ஆனாலும் இப்படிப்பட்ட நாட்களில் எனக்கு தேவையான வார்த்தையை முழு உலகத்துக்கும் நான் சொன்னால் கூட எனக்கு விசுவாசம் இருக்கிறது. எனக்கு தேவையான வார்த்தையை வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். 2வதாக எங்கள் சர்ச் பாஸ்டர் மூலமாக எனக்கு பேசுகிறார். அவர் தான் எனக்கு தகப்பன், அவர் தான் எனக்காக ஜெபிக்கிறவர். எங்கே போனாலும் அந்த மாதத்திற்கு 1ஆம் தேதி ஆகிலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே வார்த்தையை கேட்க நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் எப்படி பேசுகிறார்? தேவ வசனத்தின் மூலம் ஆண்டு பேசுகிறார். இந்த வாரம் இருக்கு, அடுத்த வாரம் பசுமலை நல்ல சமாரியனில் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த வாரம் அந்தமான் பகுதிக்கு போகிறேன். ஜோம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நாட்கள் நானும் என் மனைவி போகிறோம். கட்டாயத்தின் நிமித்தம் போகிறோம். ஏன்னா நம்ம மூலமாக ஆண்டவர்கள் வந்து ஊழியத்துக்கு வந்த ஒரு ஊழியக்கார் அந்த ஊரில் இருக்கிறார். அவர் கூட்டத்தினால பல வருஷம் ஏற்கனவே அந்தமான் போயிருக்கிறேன். கட்டாயத்தினால போகிறோம். பிள்ளைகள் இங்கே இருப்பாங்க, நாங்கள் மட்டும் போகிறோம். ஏன்னு சொல்கிற பல பகுதிகளுக்கு நான் ஊழியத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் எனக்கு தேவையான வார்த்தையை எங்கள் ஆலயத்தின் போதகருமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. பல விஷயத்தை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். நாங்கள் சில விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வீட்டில். நாங்கள் உடனே ஒரு முடிவுக்கு வருவோம். இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறோம், இந்த வார்த்தையை பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் சொன்னார்னா அது சர்ச் முடிஞ்சவொன்னே பாஸ்டர் போய் ஜெபம் பண்ண போவோம். அப்போ பாஸ்டர் சொல்லி ஜெபிச்சாங்கன்னா நாம் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேளுங்க. 2 விஷயத்தில் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தனிப்பட்ட வேதத்தை வாசிக்கிறதுனால, ஆமாம், ரெகுலராக பைபிள் வாசிக்கிறீங்களுக்கு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு சில புக்கு பிடிக்கும், என்னாகமம் பிடிக்காது சில ஆட்களுக்கு. அப்படி தானே? நல்ல என்னாகமத்தை வாசிங்க. நிறைய பெயர்கள் இருக்குது, அதில் நிறைய சந்ததிகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த பகுதியும் ஸ்கிப் ஆகாதங்க. தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. உங்களோட ஆண்டவர் பேச. இங்கே இருக்கிற அநேக தேவ சத்தத்தை கேட்ட ஆட்கள் ஒரு காலத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் உங்களோட ஆண்டவர் பேசின சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி தேவ சத்தத்தை கேட்குறீங்களா? தேவ சத்தத்தை கேட்குறீங்களா? தேவ ஜனமே, தேவ சத்தத்தை நாம் கேட்கணும். ஆண்டவர் சொன்னார் 32:8 சங்கீதத்தில், நானும் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. என்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும். பிரச்சனையின் நடுவில் தேவ சத்தத்தை கேட்கணும். தேவ ஆலோசனை முக்கியம். சிலருக்கு நம்ம ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. நம்மகிட்ட அதனால பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை எப்படின்னாலும் தெரிய அவன் பார்த்தீங்களா, சில ஆட்கள் பாஸ்டர்கிட்ட எந்த விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கடைசி ஒரு டெட்டு எண்டுன்னு சொல்லுவான் மெட்ராஸ்காரன். அந்த டெட்டு எண்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி பாஸ்டர் தெரியும் அந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது, முடிய போகும். ஆனால் அப்போ சொல்லுவோம், பிரச்சனை ஆரம்பத்தில் ஊழியக்காரங்களை சொல்லி நீங்கள் பழகுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள். தேவ ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஆலோசனை கீழ்ப்பணி. இப்போ 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கப்பல் பயணம் வேகமாக போவாங்க. கப்பல் 14 நாள் ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி. 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27:10. ம் 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 பவுல் சொல்கிறான் தேவ சத்தத்தை கேட்டு பவுல் சொல்கிறான், நம்ம இப்போ ட்ராவல் பண்ணோம்னா நிற்கலாம் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் பவுல் சொன்னதை அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். பவுல் சொன்னதை காட்டிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் அது. பவுல் சொன்னதை காட்டிலும் மாலுமி சொன்ன சத்தம் அவனுக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. தொடர்ந்து அதிகாரத்தை வாசனை பார்க்குறோம். சாப்பிட வைக்கக்கூடிய பொருளை கூட தூக்கி கடலில் என்ன செஞ்சாங்க. நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சால் சுமை என்ன செய்யும், குறையவே குறையாது. உங்கள் வாழ்க்கையில் புயல் போன்ற வாழ்க்கை போய் கொண்டிருக்குமானால் தேவ சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. உங்களால் தேவ சத்தம் கேட்க முடியலை அப்படின்னா அப்போ சொன்ன பவுல் போல உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள், நல்ல ஒரு போதகரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ மனுஷரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிற ஆலோசனைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய காரியத்தில் விடுதலையே ஆண்டவர் தருவார். அந்த அதே அதிகாரத்தில் ஏகாசியில் அழகாக சொன்னான் பாருங்கள். 15:16 வாசிக்கிறோம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் சொன்னார் ஏகாசியில், பயப்படாதங்கப்பா, இந்த யுத்தம்
உங்களுடையதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து வந்திருப்பீங்கன்னா, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற உங்களுக்கு பலன் இல்லைன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் காத்துருங்க. வேதம் நமக்கு வேதமே வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் காலுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஓட்டமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், உங்களுக்கு பொருளாதார குறைவுகள், பொருளாதார சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம், ஒருவேளை வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் இல்லாத ஆட்களே இல்லை. டாட்டா கம்பெனிக்காரன் கூட என்ன செய்தான், லோன் போட்டு தான் ஏர்பிளைன் வாங்குறான் பாருங்கள். எல்லாருக்கும் பொருளாதார குறைவுகள் இருக்கும். நம்ம எப்பவுமே பல நேரத்தில் பார்த்தோன்னா, நமக்கு ஏன் பொருளாதார குறைவு ஃபீல் பண்ணுறோன்னா, என்னை விட பொருளாதாரத்தில் குறைஞ்சாலாம் நான் பார்க்கறது இல்லை, நான் என்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த ஆளை பார்க்கேன். அதனால தான் எனக்கு என் பொருளாதாரம் குறைவு போல தெரிகிறது. என்னை விட பொருளாதாரத்தில் குறைந்த ஆளை நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அவரை விட நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நல்ல உணவு எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார், உடுக்க உடையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அவசரப்பட்ட ஒரு பொருளை இன்றைக்கில நாளைக்காவது வாங்குவதற்கு தேவன் ஒரு பொருளாதாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதோ, என்ன செய்வோன்னு தெரியாமல் இருக்க நேரங்களில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஐயா, என்னோடு கூட பேசும், வார்த்தை கேட்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஐயா. ஆண்டோட சமூகத்தை நோக்கி கேளுங்க, வேதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் அருமையாக அவங்களோடு கூட பேசுவார். யோசபாத் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தான். குடும்பமாக முழு தேசம் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது எல்லாருக்கும் தேவ சத்தம் வராட்டி கூட ஒரு ஆளுக்காது தேவ சத்தம் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அடுத்த குறிப்பில் கடந்து போகிறேன். அதே 20ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். அப்புறம் சொன்னால், முதல்ல தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தான், ரெண்டாவதாக தேவ சத்தத்தை கேட்டாங்க. ஆண்டுடைய சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், நாளைக்கு போங்க. நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு இன்றைக்கே என்ன செய்யணும், பார்த்துருக்கீங்களா, இன்ஸ்டன்ட் இடியாப்பம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் எகாசியில் ஒரு சத்தத்தை என்ன சொல்லுவான்னு, நல்ல ஒரு செய்தியை சொல்லுவான்னு நினச்சோம். பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணோம், பாஸ் கடைசி என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் பாஸ்டர்கிட்ட போய் என்ன செய்கிறதில்ல, கேட்காம நாங்களே எங்கள் வேலையை பாஸ் சொல்லுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ண. நம்ம அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கோம், இதை செய்யுங்கன்னு நீங்கள். அதனால் சில நேரத்தில் ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்றது பார்த்துருக்கீங்களா, சில ஜெபிக்க நேரம் இல்லைன்றது. ஏன்னா அது பிடிக்கல, நல்லா இல்லை, உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு இல்லைன்னு தெரியுது ஊழியக்காரங்களுக்கு. தெய்வ பிள்ளைகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, தேவ சத்தம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நாளைக்கு அவருக்கு விரோதமாய் போகலாம், கொஞ்சம் அவசரப்படாதங்க. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு நினச்ச உடனே எல்லாத்தையும் வாங்கிடுவோம், அப்படி தானே? ஒரு காலத்தில் ஒரு பொருள் வேணுன்னா நம்ம இங்கேருந்து மதுரைக்கு போய், இப்போ அப்படி இல்லை, அப்படி தானே? என்ன செய்கிறீங்க, அப்படியே செல்ஃபோனை எடுத்து அந்த பலாப்பண்ண செல்ஃபோனை இங்கே வைக்கிறது. முன்னாடி வெயிட்டுக்காக வைப்பேன், இப்போ தூக்கிட்டு எனக்கு சங்கடமாக இருந்தது. செல்ஃபோனை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. அந்த செல்ஃபோனில் 2 உரசு. அவன் சொல்லுவான், ஏம்மா ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே ஒரு ரேஸாக ஒன்று டச் பண்ண அங்கே பொருள் என்ன செஞ்சிடும். அதெல்லாம் இப்போ மதுரையில் அந்த பரோட்டா, என்ன கடை பரோட்டா வேணும், சார்லஸ் வேணுமா, முண்டியாண்டி வேணுமா, பாருங்கள் இப்படி பரோட்டா என்ன கேட்டாலும் அந்த கடை ஒன்று. ஒரு காலத்தில் நம்மள ஒரு சாப்பாடு கேட்டோம்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, போகிறப்பா யோசிக்கலாம். இப்போலாம் அப்படி கிடையாது. பிள்ளைங்கள் வந்து இங்கே இதெல்லாம் வந்துருச்சா வரலையா, ஆர்டர் போட்டால் சாப்பாடு என்ன செஞ்சிருது, உடனே வந்துடுது. என்ன பொருள், அது ப்ரீமியம்னு ஒன்று இருக்குதான், அப்படியா ஏதோ ஒரு இதில் அது போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்ஸ் வந்துடுமா. எப்படி பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு காத்திருக்கவே முடியல. உலகம் இன்னைக்கு அவ்வளவு அவசரமாக போச்சு. வெள்ளிக்கிழமை சொல்லி விட்டால் திங்கிழமை கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், முடிக்கணும். தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில் துரிதமாக வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி பைபிளில் சொல்லப்படாது, அதை சொல்ல விரும்பலை. துரிதமாய் ஆசீர்வாதம் வர்றது பெரிய ஆசீர்வாதமாக நிலச்சின்ன மாதிரி வேதத்தில் இல்லை. கொஞ்சம் காத்து இருக்க பழகிக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். காத்திருங்கள். பைபிளில் பல நேரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். பிரச்சனை நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் காத்திருக்க பழக்கிக்கொள்ளணும். ஒரு பெரிய கூட்டம் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொன்ன பொழுது
தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி காத்திருந்தாங்க. நம்ம அப்பா அம்மா நாம் கேட்ட ஒரு பொருளை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது மறுக்கிறதுக்கான அர்த்தம் அல்ல, நம் தேவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதான ஒரு நேரம். அல்லேலூயா. இன்றைக்கி பல பிள்ளைகளை கட்டி கொடுக்குறாங்க, சகிப்புத்தன்மையே இல்லை. இங்கே கிடைச்ச மாதிரி அங்கே என்ன செய்யாது, கிடைக்கல. தாய் வீட்டில் கிடைச்ச மாதிரி கணவன் வீட்டில் கிடைக்கல, அவர்களுக்கு பொறுமை இல்லை. என்ன கேட்குற தேவ பிள்ளை இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்னார், எகாசி மூலம் தேவ சத்தம் தான் வருது. நாம் சொல்லுவோம் ஆண்டவர் கொடுக்குறதா உடனே என்ன செய்வார், ஆண்டவர் உடனே கொடுக்க மாட்டார், எல்லாத்தையும் உடனே கொடுக்க மாட்டார். சில விஷயத்தை உடனே கொடுப்பார், சில விஷயத்த ஆமாம். நான் சில விஷயத்துக்காக ஜெபிப்பேன், எனக்கு அது கிடைக்காது, அதுதான் தேவ சித்தம். என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு விசுவாசிக்குவேன். என் ஜெபம் கேட்கப்பட்டதுனால தான் எனக்கு அது என்ன செய்யலை, கிடைக்கலை. அது நான் போராடி ஜெபிச்சு வாங்கியிருந்தா அது தேவ சித்தம் அல்ல, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சில விஷயத்தை ஆண்டவர் கொஞ்சம் மெதுவாக செய்வார். எங்களைப் போல ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள் இங்கே நிறைய எல்லா வசதியோடு கூட இருக்காங்க. எங்களோட கூட ஊழியத்தை ஆரம்பித்த அநேக ஊழியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்ரெயினில் போக நேரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இதில் தான் போகிறாங்க, ஃப்ளைட்டில். எனக்கு நேரம் இல்லை, பயங்கரமான ஊழியம் செய்கிறாங்க. அதுக்காக நான் அப்படி என்ன செய்யக்கூடாது, என்ன கர்த்தர் இப்படி தான் வச்சுருக்கிறேன், இன்னும் ட்ரெயினில் போக முடியும். கர்த்தர் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே எனக்கு அதுக்கு பலன் தந்திருக்கிறீர் இல்லையா, அதற்காக உமக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். காலங்கள் கடந்தது, இப்பொழுது எல்லா பயணத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஆசைப்படக்கூட கர்த்தர் சொல்வார், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். சரி, வரும்போது ஜீவ விருட்சம் கொஞ்சம் காத்திருக்க பழகிக்கொள்ளுங்க. அதே 40ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஒரு பெரிய 2 பேர் இருப்பாங்க, சுயம்பாகியும் பானாபாத்திரம் 2 பேர் இருப்பாங்க. யோசேப்பு ஜெயிலில் இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவான். ஒருத்தனை நீ உயர்த்தப்படுவாயின்னு சொல்லியும், ஒருத்தனை உன்னை தூக்கில் போட்டுருவாங்க நீ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பாருங்கள், 3 நாள் உயர்த்தப்படுவாயின்னு சொல்லுவான். ஆனால் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு சொல்லுவான், இந்த ஆதியாகமம் 40:14 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 பாருங்க, இந்த யோசேப்பு சொல்கிற, எப்பா நீ 3 நாளில் ராஜாவுக்கு திரும்ப அந்த வேலைக்கு போகிற, நீ வாழ்வடைஞ்சு இருக்கும்போது நான் செய்யாத குற்றத்துக்காக இங்கே கிடக்கேன். அந்த ஒரு இடத்துல ரெக்கமெண்டேஷனை யோசேப்பு தேடுறான். யோசேப்பு அந்த ஒரு இடத்துல தான் நியாயமாக இருந்தால் ரெக்கமெண்டேஷனை கேட்குற தவறு. நீங்கள் நியாயமாக இருக்கீங்க, உங்கள் பேப்பர் அடியில் போயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், உங்கள் ஐயா இந்த மாதிரி என்னுடைய பேப்பர் இன்னும் மேலே வரலன்னு சொல்கிறது தவறு அல்ல. இல்லாமல் என் பேப்பரை மேலே நினச்சக்கூடாது. ரேஷன் கடைக்கு போகும்போது நம்ம ரேஷன் கடை தெரிஞ்சாலாம் இருப்பார், உடனே லைனை கிராஸ் பண்ணி நினச்சக்கூடாது, போகக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? லைவ் வரலாம், சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியலை. நீங்கள் உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கலாம், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் தப்பாக என்ன செய்யக்கூடாது, லைனில் போனது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் இவன் சொன்னால் எனக்கு மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருந்ததுனால சொன்னான், நீ வாழ்வடைஞ்சு இருக்கும்போது நீ எனக்கு என்ன ஒரு ராஜாட்ட பிரச்சனையை போய் அவன் சொன்னானா? யோசிப்பு கவலைப்பட்டானா? கவலைப்படவே இல்லை. அடுத்த அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிங்க, அடுத்த குறிப்பு கடந்து போக போகிறேன். 2 வருஷம் சென்ற பின்பு, நன்றிம்மா, யோசேப்பு அந்த ஜெயிலில் சந்திச்சு அவன் வெளியே போயிட்டான். இந்த உயர்த்தப்பட்டுட்டான் பானபாத்திரக்காரன். 2 வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், அதிகாரம் வாசிக்கலாம், தொடர்ந்து கீழே அப்புறம் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அப்பந்தான் அந்த 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 மனுஷன் சொல்கிறான், தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது சொல்லுகிறான், ஐயா என் ஜெயிலில் ஒருத்தனை சந்தித்தேன், நான் உயர்த்தப்படுவேன்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். அப்போ யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அந்த யோசேப்பை அந்த பார்வோன் கூப்பிட்டு விடுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? 2 பைபிள் எல்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷங்கள் அன்றைய நம்ம எந்த புக்கில் பைபிள் சொல்லுதில்ல, 2 வருஷம். அப்போ 2 வருஷம் யோசேப்பு ஜன்னலையே தேர்ந்திருக்கான். நம்மளாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, 2 நிமிஷம் கூட சில ஆட்களுக்கு நினைச்ச முடியலை. எப்பா உண்டா இல்லை அதை மட்டும் சொல்லுங்கள், தருவீங்களா?
மட்டை பிச்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. பிள்ளைங்க சில நேரத்தில் பார்த்து கேட்கும்போது, எப்பா தர்றீங்களா தரல, உள்ளதை மட்டும் அப்படி நீங்கள் சொல்லிடுங்க. 2 வருஷம் ஜன்னலில் பார்த்துருக்கான். 2 வருஷம் பார்த்துருக்கான். அவசரப்படாதங்க. 2 வருஷம் ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த யோசேப்புக்கு உடனே அவை போய் சொல்லியிருந்தா ஜஸ்ட்டு ஜெயிலை விட்டு மட்டும் வெளியே வந்திருப்பான். ஆனால் யாராக மாறி இருக்க முடியாது. நிறைய உதாரணம் சொல்லலாம், நேரம் இல்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ எஸ்தர்கிட்ட போய் மொர்தெகாய் சொல்கிறான். அப்போது எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு கூப்பிடுறான். 5, 6, 7 வாசித்து பார்த்துக்கோங்க. முதல் நாள் விருந்து வந்துருச்சு. அப்போ ராஜா கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட. அந்த அம்மா பிரச்சனையை சொன்னாங்களா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நாளைக்கு நாமெல்லாம் இருந்தா இந்த மாதிரி எஸ்தர் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி பிரச்சனையை ராஜாட்ட சொல்லாமல் இருந்த நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க தெரியுமா? நல்ல நேரத்தை பாட்டிகிட்ட கேட்கும்போது மிஸ் பண்ணிட்டியா பாப்பா ஏம்மா, நல்ல மூடில் பாட்டி இருந்தாங்க, அந்த பிட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலான்னு. காலம் இருக்குது, பாட்டி செத்தா போகுது. அல்லேலூயா. எல்லாம் உனக்கு தானே ஸ்தோத்திரம். நிறைய கணவரமாக இருக்கட்டும் அப்படித்தான். உங்கள் அம்மா நல்லா இருக்கும்போதே அதை சில ஊரில் அல்லேலூயா முறைக்கிறாங்க, அண்ணாச்சி மறலாம். நல்லா இருக்கும்போதே கேட்டு வாங்கிரு, எழுதி வாங்கிரு. அவசரப்படாதாங்க. அவங்க நல்லா இருந்தால் என்றைக்குனாலும் நம்ம என்ன செய்யலாம், சரி நம்ம அனுபவிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2ஆம் நாள் விருந்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2ஆம் நாள் விருந்தில் தான் நம்ம பிரச்சனையை ஏன் சொல்கிறேன், நான் காத்திருக்கணும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு டேவுக்கும் செகண்ட் டே விருந்துக்கு இடையில 2 விஷயம் நடந்துச்சு. 6ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னு போடப்பட்டிருக்கு. ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால கால வர்த்தமானங்களை பரட்டுறான். அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது, எவனோ ராஜாவை கொலை செய்ய ட்ரை பண்ணி இருக்கிறான். அதை யார் காப்பாற்றியிருக்கா? மொர்தெகாய் காப்பாற்றியிருக்கான். அப்போ ராஜா கூப்பிட்டுக்க, அதை ராஜாவை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கப்பட்டுச்சா? ஒன்றும் கொடுக்கப்படல. அல்லேலூயா. முதல் நாள் விருந்தில் எஸ்தர் ராஜாத்தி பிரச்சனையை சொல்லி இருந்தா, ராஜா ஒரு மொர்தெகாய் ஒரு வேலைக்காரன் எங்கே போயிருக்கலாம், அரண்மனைக்கு. அவ்வளோதான். 2வது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னொரு விஷயமே நடக்குது. ஆமான் என்ன செய்கிறான், தூக்கு மரத்தை செய்கிறான். காலதாமதம் கர்த்தர் மறுக்கிற விஷயம் அல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு யுத்தத்துக்கு நாம் போகலாம். 2 விஷயம் நடந்துச்சு. முதல் நாள் யுத்தத்துக்கும் 2வது நாள் என்ன, அதனால தான் மொர்தெகாய் நீங்கள் செஞ்ச நன்மை வெளியே கொஞ்சம் டைம் எடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயம் உடனே நடக்கலைன்னா கவலைப்படாதாங்க. நீங்கள் என்னைக்கோ செஞ்ச ஒரு நன்மையை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கன் ஒரு டிரான்ஸ்ஃபரில் வேற ஊருக்கு சொல்லுங்க போக போகிறேன். கர்த்தர் அதுக்காக தான் காலாதாமதப்படுத்து. நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிச்சு ஆகணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மார்க் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 8:23 வாசிங்க பார்க்கலாம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8:23 வாசிங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். அதே தான் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 பாருங்க, ஒரு குருடனுக்கு கண்ணு தெரியல, ஆண்டவர்கிட்ட வர்றான். அவன் ஆண்டவர் கேட்குறாரு. இந்த பெத்சாயிதா அப்படிங்கிற ஊருன்னு 22 வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அவனுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு கேட்குறாரு, எதையாகிலும் காண்கிறாயா? அடுத்த வசனம் பார்க்குறோம், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். அடுத்த வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ சொல்கிறான் தெளிவாய். ஏஸ், முதல் ஜெபத்தில் முழு கண்ணும் திறக்கலை. ஏசப்பா கிட்ட போனவனுக்கு அல்லேலூயா எனக்கு அப்படியே மாறி இருக்கணும் பாஸ்டர், இல்லைன்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஏசப்பா ஒருத்தனுக்கு கை வைக்கிறாரு. அவன் சொல்கிறான் மனுஷனை எப்படி பார்க்குறானா? ஆமாம். 2வது கேட்குறாரு. 2வது தொடுதல் ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். உடனே என் பிரச்சனை தலைகீழ என்ன செய்யணும் நினைக்காதங்க. இன்னொரு விஷயம், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இன்னொரு விஷயம், அந்த பெத்சாயிதா கிராமத்துக்குள்ளே வச்சு ஆண்டவர் செய்யாமல் அவனை, அந்த வசனம் அழகாக வாசிங்களே, கிராமத்துக்கு ஏங்க கூட்டிகிட்டு போனோம்? சில மக்கள் நம்ம கூட இருக்கும்போது தேவன் அற்புதத்தை தனியாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
மகளே, இப்போ நான் உன் கண்ணை திறக்க முடியாது, ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை உனக்கு தரப்போகிறேன், அந்த ஆர்டர் இப்போ வராது. ஸ்தோத்திரம். தனியாக கூட்டி. இன்னொன்று, பெத்சாயிதா பட்டணம் குறைஞ்ச பட்டணம் இல்லை. அல்லேலூயா. பாசமா நான்சி அழகாக ஸ்டடியை கொடுப்பீங்க சொன்னீங்கனால. யாரெல்லாம் அந்த இடம்? பேதுருவும் அந்திரேயா வந்த இடங்க. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு. அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு வந்த ஊருக்குள்ளேயே வச்சு ஆண்டவர் செய்யலை. அவங்க முன்னாடி வச்சு அற்புதத்தை செய்யலை. சில நேரத்தில் சில மக்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அற்புதத்தை ஆண்டவர் இவர்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு செய்யும் ஆண்டவரே. என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என் மாமியார் இந்த அது கண்ணால் என்னை உயர்த்துறாத. மாமியார் மண்டே போடுற உனக்கு உயரவே கிடையாது அப்படி சொன்னேன்னா. சோத்திர ஆண்டவரே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். காலதாமதம் கர்த்தர் மறுக்கிறதா இல்லை. பெரிய பிரச்சனை கூட்டம் நிற்குது. அந்த யாகாசியில் சொன்னான், நாளைக்கு யுத்தத்துக்கு நாளைக்கு போகலாம், அவசரம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் அவசரப்படாதங்க. சபையில் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துகிற விஷயமா இருக்கலாம். எல்லாத்துக்கு உடனே மைக்கு என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும். பாருங்கள், ஸ்தோத்திர. சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மெல்ல மெல்ல தெரியும் தேவன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார், உயர்த்துவார். ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அதை நிறைய விஷயத்த சொல்ல முடியும். ஒன்றுமெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல என்ன செஞ்சுக்கிறார். சைக்கிளில் தான் ஊழியம் செஞ்சோம். இன்றைக்கி ஒரு ஊழியத்துக்கு போவதற்கு பல வாகனங்களை கூட்டு போகக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் கர்த்தர் அந்தந்த நாட்கள் நமக்கு செய்வார். எல்லாம் உடனே என்ன செய்யக்கூடாது. நாளைக்கு யுத்தத்துக்கு போகலாம். ஆண்டோடைய சமூகத்தை, ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை தாங்கப்பா, நீடைய பொறுமை எனக்கு தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு இந்த பொறுமையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும். ஸ்தோத்திரம். அவர் நம்மை, அவருடைய தயை மிக பெரியது, அவருடைய தயை மிக பெரியது. ஆண்டவரை நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்துரு. ஆண்டவரே நீர் விரும்புகிற நேரத்தில் அதிரதியின் காலத்தில். ஆமாம், எங்கே போட்டிருப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் பொறுமை என்ன செய்யாது, பொறுமை இருக்காது. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. வெளியேற பெற்ற அன்பினால் உங்களை என்னை மீட்டிருக்கிறார். கால தாமதமானாலும் தேவன் கட்டாயமாய் நமக்கு ஒரு கூட்டை கட்டாயம் கலைப்பார். கடைசி ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22 வாசிங்க, நிறைவு செய்ய போகிறேன். 20, 22. ம் 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 பார்த்தீங்களா? ஒருவருக்கு விரோதமாக யாரெல்லாம் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தாங்களோ அவங்க ஒருத்தருக்கு வெட்டி விழுந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க பாடி துதிச்சாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரிதான். ஃபஸ்ட் பாயிண்ட், குடும்பமாக கர்த்தரை தடம் விட்டுறாதாங்க. குடும்ப ஜெபத்தை விட்டுறாதாங்க. 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ குடும்பமாக தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா காலதாமதாக வர்ற ஆட்களாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஃபேமிலி டயத்துக்கு ப்ரேயருக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ண. நான் பல நேரங்களில் லேட்டாக வருவேன். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு 9:30 எங்களுக்கு ஃபேமிலி ப்ரேயர் டைம் இருக்குது. இருக்கிறவங்க என்ன செஞ்சிடும், கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். குடும்ப ஜெபத்தை விடாது. குடும்ப கர்த்தரத்தை, குடும்ப ஆலயத்துக்கு வாங்க. குடும்பமாக தெய்வ சமூகத்தை நீங்கள் பாருங்கள். 2வதாக தெய்வ சத்தத்தை கேளுங்க. அவனுடைய சமூகத்தை பொறுமையாக நீங்கள் இருங்க. கட்டாயம் நாளை நமதாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு உரியதாக்கி தேவனாய் கர்த்தர் தருவார். கடைசியாக பாடி துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை நோக்கி நம்ம உயர்த்தணும், அவருடைய பாடல்களை தான் நம்ம பாடணும். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், எந்த பாட்டை பாடணும்னு யோசித்து பாருங்கள். சில ஆட்களுக்கு அவங்களை அறியாமலே ஏதோ ஒரு பாட்டு என்ன செஞ்சிருது. அப்போ என்ன அர்த்தம்? வீட்டில் அது கொஞ்சம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம்.
எங்கள் காலத்துலலாம் டிவி வைக்க விட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி கட்டாயம் ஆயிடுச்சு, டிவி ஆயிடுச்சு. டிவி வைக்கிறோமோ வைக்கலையோ உலகம் உங்கள் கையில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் பல நேரத்தில் வீட்டில் இருக்க டைம் இருக்காது, அந்த நியூஸ் இதில் தான் பார்த்துக்குவேன். அந்த யூடியூப் புதிய தலைமுறை போட்டால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 என்ன ரொம்ப ஏதாவது ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குதா நமக்கு தெரியாதுல்ல. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, ப்ரோக்ராம் இருப்போன்னு அப்படி தெரிஞ்சுக்கிறோம். நல்லது தான். ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவனை துதிக்க மறந்துடுறோம். நல்ல ஆராதனைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஆராதித்தோம். தேவ பிள்ளைகளே, இங்கே மட்டும் இல்லை, நீ வீட்டில் கர்த்தரை ஆராதிங்க, தனிஜபத்தில் கர்த்தரை ஆராதிங்க. நீங்கள் தனிஜபத்தில் கர்த்தரை ஆராதித்தால் மட்டும்தான் நீங்கள் சபையில் ஆராதிக்க முடியும். நீங்கள் தனிஜபத்தில் ஏதோ நீங்கள் முழங்கால் போட்ட உடனே, இன்றைக்கி நிறைய பேர் முழங்காலே போட்டு ஜெபிக்கிறேன். எப்படி உட்காந்து எப்படி ஜெபிச்சிடுறீங்க? உட்காந்தே. வாலிப பிள்ளைங்க, முழங்கால் போட முடிகின்ற பிள்ளைங்க சொல்லுங்கள், முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் எனக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். முன்பு போர் நேர்முழங்க ரொம்ப நேரம் நிற்க முடியலை, 2 மணி நேரம் நிற்போம் ஒரு காலத்தில். இன்றைக்கி அவ்வளோ நேரம் நிற்க முடியலை. ஆனாலும் எவ்வளோ முடியுமோ என்ன செய்வோம்? பிரயாசப்படுகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வயசானால் முழங்காலே போட முடியாது. அன்றைக்கி ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம்ல. நான் நிறைய பேரை பார்ப்பேன், சில தாய்மார்கள் தகப்பன்மாரெலாம் நின்று கொண்டு கர்த்தருடைய பந்தியை வாங்குவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள் வர்றதுக்கு முன்பதாகவே முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய சப்பாயின்ட்டு தான் அது. தேவனை பாடி துதிக்கணும். நம்ம வீடுகளில் தேவ பாட்டு கேட்கணும். ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண ரிங்டோன் வித்தியாசமாக இருக்கும். சொல்லுவாங்க, நான் வைக்கல பாஸ்டர், எங்கள் ஸ்டாஃப் வச்சுட்டான், பையங்க வச்சுட்டான். தேவ பிள்ளைகளை தேவ பாடலை மட்டும் பாடுவோம். கர்த்தரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்படி எழுதி நிற்போமா? ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவர் சொல்கிறார். நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, முடிஞ்சால் முழங்கால் போட்டுக்கொள்ளலாம், முடியாத எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு யோசிப்பீங்கன்னா, உங்களோட கூட கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பேசியிருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சில குடும்பமாக கணவனுடைய பிள்ளைகள் பேசாமல் இருப்பீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்கள். எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீங்கள் இன்றைக்கு பொருத்தனை விட்டு கொடுங்க. ஆண்டவர் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு விட்டு கொடுக்க எனக்கு கிருபை தாரும் ஐயா. நான் எங்கள் தாய் தகப்பனோட நான் பேசணும். எங்கள் குடும்பமாக எனக்கு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை குடும்பமாக தேவனை தேடும் பொழுது உங்களோட கூட அவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கட்டாயம் எல்லாம் உங்களுக்கு தானே, இப்போவே எனக்கு கொடுத்துருன்னு இளைய குமாரன் வாங்கிட்டு போனால் பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. நமக்கு உடனே வேணும்னு நினச்சா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எல்லா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவன் தருவார். உன் தாய் தகப்பன் கட்டாயம் உனக்கு தருவார். உனக்கு விட்டு யார் கொடுக்க போகிறாங்க? அவசரப்படாதங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. தேவ சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் எனக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து செப்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உதவி செய்வீராக. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். கட்டாயம் அந்த யோசபாத் குரோதமாக அந்த வந்த ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் இல் பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும், நீங்கள் எந்த பிரச்சனையோடு கூட நீங்கள் வரும்போது வந்திருந்தாலும், நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களானால் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பாடலை மட்டும் பாடுவோம், அவரை துதிப்போம். வாய் திறந்து நம்ம தினந்தோறும் தனி ஜெபத்தில் குடும்பத்தில் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சிறை இருப்பை மாற்றுகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கான ஜெபம் பண்ணி முடிக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுமையா, நான் இந்த நிலைமையில தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு உதவி செய்யல. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எல்லாரும் கண்களும் மூடுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் பாருங்க, ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக தீர்மானம் எடுக்கிறோம், நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். உங்கள்கிட்ட தான் ஆலோசனை கேட்போம். ஆண்டவரே, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட இல்லை, எங்களுக்கு தெரிந்த மக்கள்கிட்ட இல்லை, கொடுத்த ஊழியக்காரங்கிட்டையும் வேதத்தையும் வாசித்து வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளணும் ஜெபிக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பார்க்கலாம். உதவி செய்வீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. மகா பரிசுத்தமும் இறக்க அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
என் துதியர்கள் சொல்லிவர்கள் வசனத்தின்படி இந்த கூட்டத்தை உமக்கண்டு தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்மை நம்பி வந்த அந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை யோசபாத்தை போல நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு வயசு போயிடுச்சு, நான் இனிமேல் என்ன செய்வேன் என்று யோசிக்கலாம். ஆண்டவர் நீர் கொடுத்த உடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே சார்ந்து கொண்டு வாழ தேவனாய கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட தகப்பனே, ஒவ்வொரு மக்களுக்காக இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாரிகள் கண்களில் உடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த உன்னதமான வேலையை சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொல்லாப்புடைய கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி இருக்கிறபடி கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற மக்களுக்காக மாத்திரமல்ல, தொழில் செய்கிற மக்களுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீறி எடுக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானம் கிருபை கர்த்தர் தரணும். வாலிபர் நாட்களில் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா போராட்டங்களிலிருந்து தேவன் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து ஏற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளை மனவாட்டிய கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகாலத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசவிக்க பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி ஏற்ற காலத்தை தாய் ஈசையுமாய் கர்த்தர் பிரித்து தரும்படி ஜெபிக்கிறோம். வயதான நிலைமையில் பலனுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாய் ஏழை அனாதாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் கிருபை. எங்கள் சபை மக்கள் தூரத்தில் இருக்கலாம், வெளி தேசத்தில் இருக்கலாம், எல்லாருக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். எங்கே இருந்தாலும் ஆண்டவரே இந்த செய்தியை இந்த ஆராதனையில் ஆண்டவரே இப்படி மீடியாஸ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை கிருபை அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக போதகரையா குடும்பத்துக்காக பாசமாவுக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவை தொடர்ந்து கர்த்தர் உடைய மக்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தம்பி ஜெஃப்ரிக்காய் மனைவி பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருமகள ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது வளர்ந்து வருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஊழியக்காரர் ஜெஃப்ரியை கர்த்தர் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காத்திய விசேஷமாய் போதகரையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. இன்னும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தாரும். காலைதோறும் உடைய கிருபை புதியது என்று சொல்லி இருக்கிறபடி மற்றவர்களை காட்டில் குயிக்க ரெக்கவரி பண்ணி கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதிய ஆரோக்கியத்தை அவர் சரீரத்தில் உணர தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்கள் மத்தியில் இப்படி ஊழியத்தை செய்ய இப்படி வார்த்தைகளுக்கு வந்து சொல்ல தேவன் கிருபை பாராட்டு. இந்த வாரம் முழுவதும் போதகரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சபையை சார்ந்திருக்க தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரம் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிளை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆயத்தத்தோடு பயத்தோடு பக்தியோடு கலந்து கொள்ள தேவன் கிருபை தாங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். நீ மாத்திரமே படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியம் அரவணைப்பும் நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஸ்தோத்திரம்.